திருமண பொருத்தத்தில் பார்க்க வேண்டிய விஷயங்கள். ஒரு ஆணோட ஜாதகத்தில் 2ஆம் இடத்துல ராகுவும் 8ஆம் இடத்துல கேதுவும் இருக்கக்கூடிய ஒரு ஆணுக்கு பொருத்தம் போடும்போது அந்த பெண் ஜாதகத்தில் அந்த பெண்ணோட லக்னத்தில் இருந்து 2ஆம் இடத்துல செவ்வாய் சனி தொடர்பு இருந்தால் இந்த 2ஆம் வீட்டில் ராகு இருக்கக்கூடிய நபருக்கு பொருத்தம் போட்டு இணைக்கக்கூடாது. அப்படி 2 பேர் இணைஞ்சால் திருமணத்துக்கு பிறகு விபத்துக்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு என்பது இருப்பதால் கட்டாயம் இதனை தவிர்த்து கொள்ள வேண்டியது பொருத்தத்தில் அவசியம். அதே போல் ஒரு பெண்ணோட ஜாதகத்தில் எந்த வீட்டில் ராகு இருக்கோ, ஒரு உதாரணத்துக்கு மேச ராசியில் பெண் ஜாதகத்தில் ராகு இருந்துச்சுன்னா அந்த பெண்ணுக்கு மேச ராசியாக இருக்கக்கூடிய ஆணை திருமண பந்தத்தில் நட்சத்திர பொருத்தங்களும் கிரக பொருத்தங்களும் ஒத்து வரும் பட்சத்தில் இணைத்தால் அந்த பெண்ணுக்கு மாமியார் கொடுமை அப்படிங்கிறது இருக்காது. இன்றைக்கி பெரும்பான்மையான பெண்கள் மாமியார் கொடுமை, மாமியாரோட பிரச்சனை அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது. அப்போது ஒரு உதாரணத்துக்கு மேசராசி சொன்னோம். இதே ஒரு மிதுன ராசியில் பெண் ஜாதகத்தில் ராகு இருந்தால் அந்த பெண்ணுக்கு இணைக்கக்கூடிய ஆண் மிருகசீரிச நட்சத்திரம் 3, 4, திருவாதிரை, புனர்பூசம் 1, 2, 3 பாதங்களில் பிறந்த ஆணை இணைத்தால் அந்த பெண்ணோட நட்சத்திரத்துக்கு ஒத்து வரும் பட்சத்திலும் ப்ளஸ் கிரக ரீதியாக ஒத்து வரும் பட்சத்தில் இணைத்தால் மாமியார் கொடுமை அப்படிங்கிறது இருக்காது. அதே போல் ஒரு பெண்ணோட ஜாதகத்தில் சந்திரனுக்கு 2ல் சுக்கிரன் இருந்துச்சு அப்படின்னாக்கா அந்த பெண்ணுக்கு மாமியார் வகையில் நல்ல ஆதாயம் கிடைக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது பொதுவாக உண்டு. அம்மாவால் ஆதாயம் அடையக்கூடிய அமைப்பு என்பதும் மாமியாரால் ஆதாயம் அடையக்கூடிய அமைப்பு என்பதும் சந்திரனுக்கு 2ஆம் இடத்தில் சுக்கிரன் இருக்கக்கூடிய பெண்ணுக்கு கட்டாயம் கிடைக்கும். அதையும் நீங்கள் நம்ம பார்த்துக்கலாம். அதே போல் செவ்வாய் தோஷத்தை பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். அதில் ஒரு பொருத்தத்தில் நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னாக்கா, ஒரு ஜாதகத்தில் செவ்வாய் மகரத்தில் இருந்துச்சுன்னா இன்னொரு ஜாதகத்தில் செவ்வாய் கடகராசியில் இருக்கக்கூடிய 2 ஜாதகத்தையும் இணைக்கக்கூடாது. அப்படி இணைச்சா தாம்பத்திய வகையில் பிரச்சனை ஏற்படக்கூடிய அமைப்பு என்பது உண்டு. அப்போது நீங்கள் 2 ஜாதகத்தையும் இது மாதிரி கிரக பொருத்தங்கள் பார்க்குறது ரொம்ப ரொம்ப முக்கியம். உச்சமாக இருக்கக்கூடிய செவ்வாயை நீசமாக இருக்கக்கூடிய பெண்ணோ ஆணுக்கோ இணைப்பது அப்படிங்கிறது கூடாது. 2 ஜாதகத்தை